நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகாரி வியூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அடி மேல அடி, இடி மேல இடி அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி தான் ஒரு பக்கம் நம்ம ரேணுகாவுக்கு, அதாவது ரேணுகாவா நடிச்சுன்னு இருக்க சுடரிக்கு விழுந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் நம்ம கதை மனோவர் இருக்காருல்ல, அவர் வந்து போலீஸ் மூலியமா எப்படியாவது உண்மைகளை வர வைக்கணும், ஒரு பக்கம் அந்த சுடரியை பிடிச்சி லாடம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பக்கம் ஆசை. அதனால ஒரு முயற்சி எடுத்தாரு. அந்த முயற்சி வந்து தோல்வியில முடிஞ்சிருச்சு. பரவாயில்ல, அவ ஒரு பக்கம் தப்பிச்சு தான் போனாலும் இந்த காரணத்துக்காக தான் தப்பிச்சு போனான் அப்படின்ற விஷயம் நமக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. அதனால அவளை எந்த விதத்துல எப்படி நம்ம இதுக்கு மேல இது பண்ணமோ அந்த மாதிரி நம்ம பண்ண ஆரம்பிச்சால, இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற விஷயம் நமக்கு நல்லாவே புரிய வந்துருச்சுங்க. அப்படி இருந்தாலும் அதே சமயத்தில் நம்ம மல்லி போகிறாங்க வீட்டில் பார்த்தா சுடரி உட்கார்ந்து இருக்காங்க. என்ன சுடரி, எப்போ வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னது சுடரியா, யார் அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஐயோ ரேணுகாக்கா எப்போ வந்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மாற்றி பேசுகிறாங்க. நம்ம மல்லி உடனே பார்க்கணுமே அவ மூஞ்சில அப்படியே சும்மா ஓடல பதட்டத்தில் அப்படியே பயத்தில் அப்படியே சும்மா கூனி குருவி போய் நின்று இருக்காங்க. இந்த சமயத்தில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் சைலண்டாகவே இருக்காங்க. சரி, அந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம ரேணுகா இருக்காங்களா, அவங்க இருந்துன்னு பண்ண தப்ப வெளியே சொல்லவும் முடியல, ஒரு பக்கம் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போகவும் முடியல. இப்போ வெளியே போகணும்னு நினைச்சாலும் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து காத்துன்னு இருக்கு. எல்லா பக்கமும் அவங்க வேலை செஞ்ச திருட்டு வேலைகள் எல்லாமே அவங்களுக்கு சேர்ந்து துரத்த ஆரம்பிக்குது. இதுலேருந்து எப்படி தப்பிக்க போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் பதட்டத்திலேயே பயத்துலேயும் தான் இந்த வீட்டில் இப்போதைக்கு ஸ்டே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரகு நினச்சின்னு இருக்காங்க. ஆனால் நம்ம ரேணுகாவோட மைண்ட் செட்டே வேறங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படியாவது இந்த சொத்து மொத்தத்தையும் ஆட்டியை போட்டு ஒரே அடியாக கோடீஸ்வரியாகி விஜய்க்கு மனைவியாக அந்த வீட்டில் ரேணுகாவாக வாழணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இருக்காங்க. வெளியே போயிட்டு கஷ்டப்பட்டு கல்லோடச்சு அந்த மாதிரி இந்த மாதிரி திருட்டு இந்த வேலை இதுக்கு மேலே நமக்கு வேணாம், இதுக்கு மேலே நம்மளோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் இருக்காங்க. இந்த ஆசை நிறைவேறுமா, இந்த ஆசைக்கான முதல் படிக்கட்டில் அவங்க இறங்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கு. சரி, அந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் நம்ம விஜய் இருந்து பெங்களூர்ல இருந்து வீட்டுக்கு ரிட்டர்ன் வரந்துன்னு இருக்காரு. அந்த சமயத்தில் நம்ம ரேணுகா கிட்ட இருந்து போன் வருது, இந்த மாதிரி மல்லியும் கூட வந்தால் அந்த சமயத்தில் மல்லி எங்கே போயிட்டான்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான விஷயத்த சொல்றாங்க. அதனால மல்லிக்கு ஃபோன் பண்ணால் மல்லி இருந்து நடந்ததை சொல்றாங்க. இந்த மாதிரி போலீஸ் வந்து விசாரிச்சாங்க. அந்த சமயத்தில் ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு ரேணுகாக்கா திடீர்னு எங்கே போனாங்கன்னு சொல்லிட்டு தெரியல, நானும் எல்லா பக்கம் தேடி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டது என்ன நடந்திருக்கும், ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அந்த பிரச்சனை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, போலீஸ் எதுக்காக வந்தாங்க, ரேணுகா தன்வாயே தனக்கு எதிரின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தானே வாய் கொடுத்து தானே வாங்கி கட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பழமொழிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரேணுகா மாட்டிக்கினாங்க. இப்போ இதுக்கு மேலே ரேணுகாவா நடிக்க முடியுமா, தொடர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளவே ஒரு கேள்வி, ஒரு பதட்டம், ஒரு பயம் எல்லாமே வந்துருச்சுங்க. இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது, தான் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூழல்ல தள்ளப்பட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்களோட மூவ் என்னவா இருக்க போது, அடுத்து அவங்க என்ன செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மண்டைக்கெல்லாம் நிறைய கேள்விகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. சரி, அந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கதிரேசன் இருக்காரு, அவர் வந்து ரேணுகாவுக்கு ஃபோன் பண்றாங்க. ரேணுகா வந்து ஃபோனை எடுக்கிறாங்க. இந்த மாதிரி தான் இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. ஆனால் அவங்க சொல்ற விஷயம் எல்லாமே ஒரு பக்கம் பொய்யான ஒரு தகவலாக அந்த இடத்துல பரப்பிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டதும் நான் ரொம்ப கோவப்படுறாங்க. என்ன ரேணுகா, உன் பாட்டுக்கு எந்தெந்த விஷயத்தோ சொல்லிருக்கேன், நீ சொல்றதால எப்படி நம்புறது, இதுக்கெல்லாம் நம்புறதுக்கு நான் ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. அப்படி என்ன பொய்யான விஷயத்த சொன்னாங்க, என்ன நடந்துச்சு, என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உங்களுக்கே நல்லாவே புரிஞ்சுட்டு இருக்கும், நீங்களும் தெளிவாக பார்த்துருப்பீங்க. அதனால இதுக்கு மேலே நம்ம ரேணுகாவோட பொய்யான வாக்குமூலம், பொய்யான ஒரு விஷயம் இந்த இடத்துல பரவவும் முடியாது. இதுக்கப்புறம் அவங்களால தப்பிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழல்லாம் மாட்டிக்கினாங்க. சரி, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம கதிரேசன் இருக்காரு, அவர் வந்து வீட்டுக்கு வந்துட்டு இவ உண்மையான தான் பொண்ணு தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் விசாரிக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம விசாரிக்காம அவரை டைரக்டா வீட்டுக்கு சேர்த்திட்டோம், அது ஒரு முதல் தப்பு. ஃபர்ஸ்ட் நம்ம விசாரிக்கலாம். ஒரு உலகத்துல 7 பேர் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அதுல இவளும் ஏன் ஒருத்தியா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. பழைய காலத்து வார்த்தைகள் எல்லாமே ஒரு பக்கம் உண்மையாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறார். இவரோட யோசனை எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. இருந்தாலும் நிஷாவுக்கு ஒரு பக்கம் சந்தேகம் இருக்கு, நம்ம அப்பாவுக்கு வேற எங்கன்னா லிங்க் இருக்குமோ அப்படின்ற மாதிரி சந்தேகம் இருக்கு. ஏன்னா அது உங்களுக்கே நல்லாவே புரிஞ்சுட்டு இருக்கும், இவ வந்து உண்மையான ரேணுகா இல்லை அப்படின்ற விஷயம் நம்ம ராஜேஸ்வரிக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுட்டு இருக்கு. ஆனால் அந்த விஷயத்த வெளியே சொல்லலை. அவங்க ஏன் சொல்லலை, எதனால சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அவங்க வெளியே சொன்னால் அவங்களுக்கு தான் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அதனால அவங்க வெளியே சொல்லலை. வெளியே சொல்லாமல் இருக்கிற வரைக்கும் நமக்கு நல்லது. லாஸ்ட்ல நாம தான் இதெல்லாம் பண்ணோம், நாம தான் ரேணுகாவை தீர்த்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் தெரிய வச்சோன்னா நம்மளை பிடிச்சிட்டு ஒரு பக்கம் அவ்வளோதான் முடிச்சு விட்டுருவாங்க கதையை. அதனால முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் யாருக்கும் தெரியாமல் யாருக்கும் சொல்லாமல் முடிக்கிறதுக்கு நம்ம பார்க்கணும். அப்போ தான் நமக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை இருக்காங்க. அவங்க யோசனை எல்லாமே நல்லதாக தான் இருக்குது. ஆனால் அவங்களோட
செயல்பாடு எல்லாமே ஒரு பக்கம் ரொம்ப மோசமாக இருக்குங்க. இதனால் அடுத்த விளைவுகள் என்ன வரப்போகுது, இந்த பின் விளைவில் எப்படி இதில் வந்து தப்பிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் பல மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை அப்படியே சும்மா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணி விட்டுக்கோங்க. சரி வாங்க அடுத்து என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ரஞ்சித் இருக்காங்களா, அவங்களுக்கு ஒரு பக்கம் நம்ம விஜய் மேலே அளவு கடந்த காதல், அளவு கடந்த அன்பு, ஈர்ப்பு எல்லாமே இருக்குது. ஆனால் இது எல்லாம் எப்படி வெளிப்படுத்த போகிறோம், எப்படி நம்ம விஜய் தான் வாழ்க்கைக்குள்ளே ஈர்த்துக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் தான் இப்போதைக்கு இருக்காங்க. ஒரு பக்கம் அரவிந்த் வாழ்க்கைக்குள்ளே வந்தாலும் அவரோட வாழ்க்கை அப்படியே சாஃப்ட்வேர் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே அரவிந்த் திரும்ப வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வர்றதுக்கு வேணா வாய்ப்பு இப்போதைக்கு எந்த அறிகுறியும் இல்லை. அதனால் இவங்க தான் இப்போதைக்கு தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு தன்னை அட்ஜஸ்ட் பண்ணி ஏற்றுக்கிறதா ஒரு நல்ல முடிவு. ஆனால் ரஞ்சித் இருந்து எப்படியாவது விஜயை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க. ஆனால் விஜய்க்கு மல்லி, ரேணுகா இவங்களுக்குள்ள 3 பேர் ஒரு பக்கம் போட்டியில் இருக்காங்க. இந்த போட்டிக்கு நடுவில் ரஞ்சித் ஒரு பக்கம் போட்டி போட போகிறாங்களா, இந்த போட்டியில் நம்ம ரஞ்சிதை ஜெயிப்பாங்களா, இல்லை ரஞ்சிதை வேறு யாராவது கல்யாணம் பண்ணால் அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு போவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் ஒரு பக்கம் இருக்குது. இந்த நிலையில் அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத ஒரு புரியாத புதிராக தாங்க ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த புரியாத புதிருக்கு பதில் எதாக இருக்கும், என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், பர்கத், தர்கத்.